ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொதுத்தமிழில் 2023 ஜூலை 28 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். குரூப் 3 கொஸ்டின். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிசித்தராக கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா திருமூலர். அடுத்தது நூல்கள், நூலாசிரியர்கள் பொறுத்துக்க. காற்றிலே மிதந்த கவிதை, இதை யாரை ஏற்றினாங்க பார்த்தோன்னா மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதாத கவிதை, இது அன்னகாமு. பவளக்கொடி மாலை, இது கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கி.வா. ஜெகநாதன். இன்னொரு தடவை பாருங்கள். காற்றிலே மிதந்த கவிதை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா மு. அருணாச்சலம். ஏட்டிலே எழுதாத கவிதை, இது அன்னகாமு. பவளக்கொடி மாலை, இது கருணானந்த சுவாமிகள். அடுத்தது நாடோடி இலக்கியம், இது கி.வா. ஜெகநாதன். அடுத்து நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் வனமாமலை. அடுத்தது புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். இதுவே அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா அது நெல்லை சு. முத்து. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாண்டிய நாடு டேஸ் வளமிக்கது அப்படின்னு பார்த்தோம்னா முத்து வளமிக்கது. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோடு உடைத்து. இதை ஞாபகம் வச்சுங்க. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் என்னன்னு பார்த்தோம்னா மனோன்மணியம். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். அடுத்தது காவடி சிந்தின் தந்தையார், இது அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். இதுவே சிந்துக்கு தந்தைன்னு கேட்டாங்கன்னா அது பாரதியார். அடுத்தது சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எதுன்னு கேட்டுருக்காங்க. இதில் புகார், மதுரை, வஞ்சி இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்கிற காண்டம் தான். இந்த ஆரண்ய காண்டம்ங்கிறது சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். அடுத்தது இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்தது நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? அது சிலப்பதிகாரம். அடுத்தது கம்பர் அவைகளப் புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். கம்பர் புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். அடுத்து தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இதில் பாருங்கள், கூற்று 1 மற்றும் 2 சரி. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டம் தான். ஏன்னா முதல் காண்டம் பாலகாண்டம், 2வது அயோத்திய காண்டம், 3வது ஆரண்ய காண்டம், 4வது கிட்கிந்தா காண்டம், 5வது சுந்தர காண்டம், 6வது யுத்த காண்டம். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை டேஸால் காணப்படும் பார்த்தோம்னா வாய்மையால் காணப்படும். அடுத்து தேசம் முடித்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். அடுத்தது வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள் பாலை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. என்னென்னு பார்த்தோம்னா வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. இன்னொரு தடவை பாருங்க, வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. அடுத்தது உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக. உதித்த அப்படிங்கிறதுக்கு மறைந்த அப்படிங்கிறது பொருள். சார்பெழுத்து வகைகளுள் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா உயிரெழுத்து அப்படிங்கிறது தான். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மொத்தம் சார்பெழுத்துக்கள் 10 இருக்குது. அதில் உயிரெழுத்து அப்படிங்கிறது சார்பெழுத்து கிடையாது. அடுத்து பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா அது இருண்ட வீடு. இருண்ட வீடை எழுதந்த யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான். மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. கருங்குயில் கூவும். குயில் கூவும் அப்படிங்கிறது வரும். இதுதான் கொடுத்துருக்காங்க, கருங்குயில் கூவும்னு. அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை, அலை, அலை. இதில் பாருங்கள், நம்மளுக்கு அழைப்பிதழ் அப்படிங்கிறது 3வதாக இருக்கிறது கூப்பிடுன்னு தெரியும். அடுத்தது மற்ற 2க்குமே முதல்ல இருக்கிறது கடல் அலைன்னு தெரியும். அப்போ 2வது மட்டும் தெரியாது, அதை புற்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள்
என்னன்னு கேட்டிருக்காங்க. மதகு நீர் தாங்கும் பலகை. ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மதில். கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மதில். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அதை இந்த கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்துங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை லிங்க்கு கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது பாருங்கள். சீருடை, சால்பு, சிலந்தி. இது எப்படி வரும்னா சால்பு, சிலந்தி, 2, 3, 1 இல்லைன்னா இதை ஞாபகம் வச்சுங்க. அகரவரிசைப்படி சீர் செய்தல். அடுத்து சரியான அகரவரிசையை தேர்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல். இதில் பாருங்கள். கா அதாவது 3வது காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. அடுத்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக. இது என்னென்னு பார்த்தோம்னா இதில் ஒரு விட்டுங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. பிரித்தால் பொருள் தரக்கூடியது அடுக்கு தொடர், பிரித்தாலும் பொருள் தர இல்லாதது இரட்டை கிளவி. அதனால் விட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு பொருள் தருது, அது அடுக்கு தொடர். அடுத்து இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. தாய்சை அப்படிங்கிறது உண்மை தொகை. முறுக்கு மீசை வந்தார் இது வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. கரும்பு தின்றான் அன்மொழி தொகை. வெண்குடை பண்பு தொகை. நம்மளுக்கு வெண்குடை பண்பு தொகைன்னு தெரியும். தாய்சை அப்படிங்கிறது உண்மை தொகைன்னு தெரியும். முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அது தவறான விடை. கரும்பு தின்றான் அப்படிங்கிறது தவறான விடை. இது ஞாபகம் வச்சு எழுதிடுங்க. முறுக்கு மீசை வந்தார் அன்மொழி தொகை. கரும்பு தின்றான் வேற்றுமை தொகை மாற்றி கொடுத்துருக்காங்க. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. உங்களுக்கு இதை படிக்க தெரியலனா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சுங்க. மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறத படிச்சுட்டு இந்த கொஸ்டினை வாசித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் மேலே இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இதற்கு ஈஸியாக விடை அளிச்சிடலாம். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதற்கான ஆப்ஷன் மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை. இதில் ரோபோக்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அதனால் ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக பார்த்து விடையளிங்க. மலை முகம் காணா பயிர் போல. உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வறட்சி, வாட்டம், துன்பம். இதுதான் சரியான விடை. அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வுவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நினைத்தது ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. அடுத்தது எதுகை, மோனை, இயைபு. இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் எதுகைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 2ஆம் எழுத்து ஒன்று வருவது தான் எதுகை. இதில் பெருமைக்கும் கீழே கருமமே. இதில் பாருங்கள் 2ஆம் எழுத்து ஒன்று வந்திருக்கு. அதை எடுத்து எழுதிடுங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இது இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடியலப்பட தொடை. அடியலப்படை தொடை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. மருந்தென்னும் யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. அடுத்தது உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கறிவேப்பிலை. அடுத்தது தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவர் கிரேக்கர்கள். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவர் கிரேக்கர்கள். அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை. நாயக்கர் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. என்னென்னு பார்த்தோம்னா பாளையம். அடுத்தது பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பார்த்தோன்னா பட்டினம். சிற்றூர்கள் பாக்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம். தலைவர்களை உருவாக்குபவர்
என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி. அடுத்தது சரியானதை கண்டறிய. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். இதில் அனைத்தும் சரி. அடுத்தது தமிழ் விடுத்துவது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். அடுத்து பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார். சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்கள் தமிழிலேயே வழங்கினர். இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி. இதை காரணத்தை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூற்றை படிங்க எப்பயுமே. இதுதான் சரியான இதாக இருக்கும். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடலை தமிழிலேயே வழங்கினர். கூற்று என்னன்னா, சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. இந்த பக்தி பாடல்கள்னால தான் மேலே தமிழ் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் இதற்கான காரணமாக இருக்குது. அதை சரி அப்படிங்க. கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? நா. முத்துசாமி. அடுத்து கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு. மேத்தா. இதோ அடுத்தது தவறான இணைகளை தேர்ந்தெடுத்ததுக்கு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, பணியாற்றிய இதழ் கொடுத்துருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி அன்னம் விடுத்தூது. இதுவும் மீ. ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமான். இது இரண்டும் தவறானது. பாரதியார் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது இந்தியா விஜயாண்டு. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டம். இது இரண்டும் தெரியும். 2, 3 சரின்னு. அப்போ 1, 4 தவறான விடை. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா. நன்றி.